Exercise 6.3 question number 4. ஏரோப்ளேன் கிரவுண்ட் லெவலில் இருந்து 1800 மீட்டர் ஹைட்டில் இருக்கு. அந்த ஏரோப்ளேனில் இருந்து சேம் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டூ போர்ட்ஸை 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி கீழ் நோக்கி பார்க்குறாங்க. இப்போ கேட்டது டூ போர்ட்ஸோட டிஸ்டன்ஸ். இதான் கிரவுண்டு. 1800 மீட்டர் ஹையில் ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிடுங்க. சேம் டைரக்ஷனில் டூ போர்ட்ஸ் இருக்குது. இந்த 30 டிகிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுங்க. இதுவும் 30 டிகிரி, இது 60 டிகிரி. ஓகே, இந்த 30 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் இன் பிட்வீனில் தான் 60 டிகிரி வரும். இந்த ஏபி தான் டூ போர்ட்ஸு. அதுக்குள்ள டிஸ்டன்ஸை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, tan 60 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் வேல்யூ 1800 பை adjacent சைடு வேல்யூ பை tan 60 டிகிரிக்கான வேல்யூ √3. ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே எழுதிடுறேன். இது ரெண்டையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ y ஈக்குவல் டு 1800 பை √3. √3யோட கான்ஜுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிடலாம். 1800 √3 டிவைடட் பை √3 இன்ச்சு √3 3 டிவைட் பண்ணலாம். 600 √3. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி யூஸ் பண்ண போகிறேன். tan 30 degree is equal to opposite side value 1800 by adjacent side value x plus y. tan 30 degree கான value 1 by √3 x plus y ஓட value 600 √3. okay, இந்த x plus 600 √3 ரைட்லேருந்து லெஃப்ட் எடுத்து வந்துடுங்க. இப்போ x plus 600 √3 is equal to 1800. இந்த √3 லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்து போயிருங்க. x equal to ரைட் ஹேண்ட் சைடில் 1800 √3 இருக்குது. 600 √3 லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ -600 √3. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் √3 காமனாக இருக்கும். ஆனால் √3யை காமனாக எடுத்துடுறேன். ரிமைனிங் 1800 minus 600. ஓகே, இது செப்பரேட் பண்ணால் 1200 இன்ச்சு. ஒரு √3யோட வேல்யூ 1.732. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2078.4 மீட்டர். இதுதான் அந்த டூ போர்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ். ஓகே.